இன்னைக்கு உதயநிதி சொல்றாரு, ஏங்க மக்களோட வெளிப்படத்தில் எதுக்குங்க கார் எம்எல்ஏகளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்றாரு. அடா பாவிங்களா, உங்க உருட்டு கொஞ்சிக்குது. இவங்க ஆட்சியில் இருந்தபோது மக்களுக்கு நல்ல நலத்திட்ட உதவிகளும் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? 42 கோடியில ரேஸ் நடத்தினார். யாருக்காக? யாரோ ஒருத்தருக்காக, அவர்களுக்கு பிடிக்கும் என்பதற்காக உதயநிதி என்பவர் உதவாநிதியாக அன்னைக்கு செயல்பட்டது தான் 42 கோடி வேலி. மக்களோட வரிப்பணத்தில் மக்களோட பணத்தை எவ்வளவு தரங்கட்டத்தனமா திமுக ஆட்சியில் ஒரு ரேஸ் நடத்துக்கு ஒரு ட்ராக் 42 கோடியில் தேவையா? இது யாருக்கு பயன்பட்டது? இல்லை நீங்கள்லாம் யாரும் மக்கள், தமிழக மக்கள் அனைவரும் பார்த்து அடடா இந்த காரெல்லாம் பார்க்கலாம் சொல்லி ரசிச்சிருந்தாங்களா? இல்லை, தேவையில்லாமல் போக்குவரத்து இடையூறு செஞ்சு மக்களை திசை திருப்பி விட்டு வேற வழியில் போங்க, அவங்களுக்கான பாதையெல்லாம் திருப்பி விட்டு அவங்கள அலக்கழிச்சது மட்டுமல்லாமல் மக்களுடைய 42 கோடி பணத்தையும் நாசமாக்கணும் தான் இந்த உதயநிதி என்ற உதவாநிதி. அதுக்கு தான் மக்கள் இவங்களுக்கெல்லாம் தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் தான் தூக்கி அடிச்சாங்க பாரு, கொத்து புரட்டா. கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்ல வராங்க, இன்னைக்கு பண்ணுற நலத்திட்ட உதவிகள் கூட எதுக்குங்க மக்களோட இதெல்லாம் எம்எல்ஏங்களுக்கு கார் தேவையா? இதெல்லாம் என்ன பேச்சு? அதாவது அப்படின்னா சௌமியா அன்புமணி ராமதாஸ் மாதிரி எங்களுக்கு கொடுக்குற கார்ல எல்லாம் மக்களுக்காக, அதாவது விவசாயிகளுக்கு பயன்படும் வகையில் எதை பண்ணிக்காங்க, இந்த மாதிரி நெல் குடோன்கள் அமைத்து கொடுங்க அப்படின்னு உதயநிதி சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் உதயநிதி தான் மக்களுக்கு நல்லாவே தெரியுங்க. நன்றி, வணக்கம்.